ஸோ என்னை பின்னாடி இருந்து கூப்பிட்டது லாரி அண்ணா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் லாரி கிட்டக்க போகிறேன். லாரி கிட்டக்க போனோடனே அந்த அண்ணா கேட்குறாரு, எங்கே தம்பி இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிற நீ அப்படிங்கிறாரு. நான் உடனே சொல்கிறேன், நான் யூரின் வந்தது அதனால தான் போய்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து பார்த்தா இங்கே யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்குள்ள கொல்ல கூட்டம் உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கோம், நீ ஏன் வழியக்க போய் மாட்டிக்காத அப்படின்னாரு. அவர் அப்படி ஆட்கள் அங்கே இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரே தவிர கன்ஃபார்மாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் மைண்டு ஒரு செகண்ட், சப்போஸ் நம்ம அங்கே போய் நிற்கிறோம், அங்கே நிற்கும் போது யாரோ ஒருத்தர் கத்தியை காமிச்சு நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்குறான்னு வைங்க, எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த டைத்துல நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் தான் தூங்கினார். லாஸ்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்கேருந்து நாங்கள் லாரியில் ஏறி கிளம்பியாச்சு. போய்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எனக்கு ஒரு டவுட் வந்துடுது. இது ஆல்ரெடி அவர் ஃபீல் பண்ணியிருப்பார், இது இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ நான் அவர்கிட்டக்கே கேட்குறேன், ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா நடந்திருக்குதா முன்னாடி அப்படின்ட்டு. அவர் சொன்னார், எனக்கு இது வரைக்கும் நடந்தது கிடையாது, ஆனால் என்னோட பழக்கத்துக்குள்ளே நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ தான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் மேபி நீங்கள் நாளை பின்ன ஹைவேல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், இந்த லாரி பேல வரிசையாக லாரி எல்லாமே நிற்கிது பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சமான ஏரியா. ஸோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ்லாம் நிறையா இருக்குமா. அந்த இருட்டான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்க அங்கே யாராவது நம்மளை மிரட்டி வாங்கினாங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாதான். அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த லாரி கிட்டக்க வர மாட்டாங்களா. அதனால தான் லாரியை எப்போவுமே தெரிகிற மாதிரியான பேலை நிப்பாட்டுவோம். இனிமேல் உனக்கு ஏதாவது வருது போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா, நீ லாரிக்கு எங்கே லாரி நிப்பாட்டணும் அதுக்கு கீழேயே நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாரியில் நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். காலையிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த லாரி பேலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஹால்ட் பண்ணுறாரு. ஹால்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பும்போது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7லேருந்து 8 மணி அந்த சமயம் இருக்கும். திருச்சியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நைட்டு 10 மணிக்கு எடுத்த வண்டி 8 மணி நேரத்தில் சென்னைக்கே போயிருக்கணும். ஸோ ஹால்ட் போட்டு அவருக்கு தூக்கம் வந்தது, பாவம், என்ன பண்ண முடியும். ஸோ ஹால்ட் போட்டு திருச்சியை தாண்டி அப்போ தான் போய்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லாரியோட பேக் சைடு மட்டும் அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகி ஓடிட்டு இப்படி ஷேக் ஆகுது. ஸோ நான் அவர்கிட்ட கேட்குறேன்னா, என்னன்னு செக் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, வண்டி எதுவும் பஞ்சர் ஆகிருக்க மாதிரிலாம் தெரியலையே அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஷேக் ஆகுது இல்லை, கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு வண்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாரு. பஞ்சர் எதுவும் இல்லைப்பா, ஏதாவது இந்த சஸ்பென்ஷனில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும், சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து அவர் பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் தூரம் போக பார்த்தீங்கன்னா ஷேக் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி கடமனை ரொம்ப ஷேக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.